இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, ஒரு காலகட்டத்தில் நமது இல்லங்களில் தொலைக்காட்சி பெட்டி இல்லை, தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லை. இன்று இருப்பது போல் இன்டர்நெட் போன்ற ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இல்லை. ஆனால் உறவு இருந்தது, ஒன்றாக சேர்ந்து வாழும் கலை இருந்தது, ஒன்றாக உணவு அருந்தும் நிலை இருந்தது. இன்றைக்கு மெல்ல மெல்ல அந்த சகிப்புத்தன்மை அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரே உணவு என்ற நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பிடித்த உணவு ஒன்று சேர்ந்து உண்போம் என்ற நிலை இன்று மாறிக்கொண்டு, நான் அப்புறமாக சாப்பிடுகிறேன் அல்லது நான் என் அறையில் எடுத்து சென்று சாப்பிடுகிறேன் என்று தனியாக சென்று உணவருந்த முற்படுவது போன்ற சுயநல செயல்கள் இன்று நம்முடைய வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று உணவு அருந்தும் போது நமது சிந்தனை, பார்வை உணவு பற்றியும் அதன் அமைப்பை பற்றியும் அதன் நிறத்தை பற்றியும் அதன் சுவையை பற்றியும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உணவு உடலில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் நாம் உணவு உண்ணும் போது தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு அதில் வரும் துக்கம், துன்பம், துயரம், கொலை, கொள்ளை போன்ற உணர்வுகளை நாம் உணர்வுகளோடு உள்வாங்குகிறோம். இப்படி செய்யும் பொழுது அது உடலையும் உணர்வுகளையும் பாதிக்கும் என்பதை நாம் ஏன் அறிந்து கொள்ளவில்லை? இன்றைய நற்செய்தியில் இயேசு உயிர்த்த பின்பு தன் சீடர்களை சந்திப்பதற்காக கடலோரத்தில் சுற்றி வருகிறார், காத்து நிற்கிறார். முதலில் அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த செயலை முழுமை பெறச் செய்கிறார். மீன்பிடிக்க சென்றவர்கள் மீன் கிடைக்காமல் திரும்பி வருகிறார்கள். அப்போது இயேசு வேறு இடத்தை, அதாவது மீன்கள் நிற்கும் திசையை சரியாக அவர்களுக்கு காண்பிக்கிறார். அதாவது நாம் பல வேலைகளை செய்ய தொடங்கியிருப்போம். அந்த வேலைகள் நாம் நினைத்த அளவு பலன் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட தருணத்திலே இறைவன் தன் கரத்தை நம்மை பற்றி பிடிக்க அழைப்பு விடுக்கிறார். ஆனால் யார் அவரை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் முந்துகிறார்கள். இயேசுவை பல சீடர்கள் பார்த்தார்கள், ஆனால் கண்டு உணரவில்லை. யோவான் முதலில் இயேசு என்று அடையாளம் கண்டு கொண்டு மற்ற சீடர்களிடத்திலே தெரிவிக்கின்றார். ஆனால் இந்த நிலையில் இயேசு என்ன செய்தார் என்பதே முக்கியமானது. அவர் நெருப்பு மூட்டி வைத்திருந்தார். பிடித்த மீனை சுட்டு ஒன்றாக அமர்ந்து உண்பதற்காக. காரணம், உணவு உண்ணும் இடம் உறவை வளர்க்கும் இடம், அன்பை பரிமாறும் இடம். ஆனால் அங்கே ஒருவர் மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இன்று இருவர் அல்லது மூவர் ஓரிடத்தில் இருந்தாலும் நமது கைகளில் உள்ள அலைபேசி மற்ற நபர்கள் நேரத்தையும் நமது நேரத்தையும் திருடி விடுகின்றன. சிந்திப்போம். என் குடும்பத்தில் ஒன்றாக அமர்வது, ஒருவர் மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஒன்றாக சேர்ந்து உணவு அருந்துகின்றோமா அல்லது சுயநலத்தோடு செயல்படுகின்றோமா? குடும்பம் இனிமையானதாக, ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் உணவு அறையில் தொலைக்காட்சி, அலைபேசி போன்றவற்றை தவிர்ப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.